ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் 12th சிபிஎஸ்சியில் கேஸ் பேஸ்டு கொஷின் ஒன்று பார்க்கலாம். பாருங்க. டு இம்ப்ரூவ் த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் டெல்லி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ஸ்கூல் வாண்ட்ஸ் டு பிளான்ட் சம் ட்ரீஸ் இன் டிஃப்ரெண்ட் சொசைட்டிஸ் பார்க். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, டெல்லியில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக பர்டிகுலர் ஸ்கூல்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் டிஃப்ரெண்ட் சொசைட்டிஸ் ஆஃப் பார்க்கில் சம் ட்ரீஸை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தி லோக்கல் நர்சரி சார்ஜஸ் தி காஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் பை த ஃபாலோயிங் ஃபார்முலா. C of x equal to x cube minus 45x square plus x squared x, where x is the number of trees and C of x is the cost of plants in rupee. So equation கொடுத்துருக்காங்க. C is a function of x. இங்கே x எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. சிங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் யர் பிளான்ஸ். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ட்ரீ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எக்ஸுக்கு 10 கொடுக்கும்போது என்ன அமௌண்ட் வருது, என்ன வேல்யூ வருதோ அதான் 10 ட்ரீஸ்க்கு உண்டான அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸ்கூல் பிரின்சிபல் வைல் கிவிங் தம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்கூல் பிரின்சிபல் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பாருங்க. imposed a restriction that they can plant 10 to 20 trees in one particular park for a fair distribution. ஸோ பிரின்சிபல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பார்க்கில் 10 to 20 ட்ரீஸ்க்குள்ளே நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டிஸ்டன்ஸு ஒவ்வொரு ட்ரீஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? On the basis of the above information, answer the following questions. First question பாருங்க. What are the possible number of trees if c dash of x equal to 0? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணக்கூடிய ட்ரீஸ் எத்தனை ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வாட் ஆர் த பாசிபிள் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இஃப் c dash of x equal to 0? ஓகேங்களா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணக்கூடிய ட்ரீஸ் எத்தனை ட்ரீஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க. கிவன் ஈக்குவேஷன் டைப் பண்ணுங்க. c dash of x. c dash of xனா c ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் x. ஸோ x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்டு மைனஸ் 45 அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணால் 2x வரும். அப்போ சிம்பிளை பண்ணால் மைனஸ் 90x. 600x டிஃபரன்ஸ் பண்ணால் 600. ஸோ c dash of x equal to 0. c dash of xனா this time is equal to 0. ஓகேங்களா? 3x squared minus 90x plus 600 is equal to 0. So it is a quadratic equation. 3 coefficients में multiple of 3. So இதில் 3 காமன் எடுத்துடலாம். 3 காமன் எடுத்துட்டிங்கன்னா x squared minus 30x plus 200 equal to 0. இந்த minus 30x இருக்குது. இங்கே பாருங்கள், quadratic equation ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 1 into 200 200. ஸோ 2 நம்பர்ஸ் எடுத்து மல்டி பண்ணால் 200 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 30 வரணும். அப்போ நம்பர் எப்படி எடுத்துக்கலாம்? மைனஸ் 10 மைனஸ் 20 ரெண்டையும் மல்டி பண்ணால் மைனஸ் ப்ளஸ் 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 200 ஆட் பண்ணால் மைனஸ் 30x மைனஸ் 30. ஸோ அந்த மைனஸ் 30xை மைனஸ் 20x மைனஸ் 10x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் எக்ஸை காமன் எடுத்துடலாம். இந்த செகண்ட் 2 டேர்ம்ஸில் மைனஸ் 10 காமன் எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா x minus 20 இருக்கும். ஓகேங்களா? இங்கே எக்ஸை காமன் எடுத்துட்டிங்கன்னா x minus 20 இருக்கும். ஸோ there are 2 terms. இது ஒரு டேர்ம்ஸு, இது ஒரு டேர்ம்ஸ். இந்த ரெண்டு டேர்ம்லையுமே x minus 20 காமனாக எடுத்துடலாம். பேலன்ஸு x மைனஸ் x minus 10. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. ஸோ 2 டேர்ம்ஸை மல்டி பண்ணால் 0. ஒன்று இந்த டைம் 0 இருக்கலாம், அல்லது இந்த டைம் 0 இருக்கலாம். x minus 20 ஈக்குவல் டு சொன்னால் x equal 20. x minus 10 ஈக்குவல் டு 0னா x is equal to 10. Therefore, possible number of trees are in 10 to 20. ஓகேங்களா? Question number 2 பாருங்க. For how many trees should they place the order for one park so that their expense are least? So, expense ரொம்ப லீஸ்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா, சரியா, எத்தனை ட்ரீஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரொம்ப மினிமமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை ட்ரீஸை வந்து நம்ம ஆர்டர் போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆல்சோ ஃபைண்ட் த லீஸ்ட் அமௌண்ட் that the children has to spend. அப்போ அது லீஸ்ட் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். c dash of x is equal to 3x squared minus 90x plus 600. ஓகேங்களா, இப்போ c double dash of கண்டுபிடிங்க. c double dash of x அப்படின்னாக்கா c dash of x ஓட்ட இப்படி பேச போனால் c double dash of x கிடைக்கும். ஸோ 6x minus 90. ஸோ c dash of x equal to 0 வச்சுக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x is equal to 10, 20. ஓகே, இந்த c dash of x equal to 0னா நமக்கு 2 நம்பர்ஸ் கிடைக்குது. இந்த நம்பர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா கிரிட்டிக்கல் நம்பர்னு சொல்லுவோம். இந்த கிரிட்டிக்கல் நம்பரை கொண்டு போயிட்டு செகண்ட் டேர்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரிங்களா, பாருங்க c double dash of 10. ஸோ செகண்ட் டேர்ட்டில் x பதிலாக 10 கொடுங்க. c double dash of 10 அப்படின்னா 6 into 10, அப்போ 60 மைனஸ் 90, சிம்பிளை பண்ணால் மைனஸ் 30. மைனஸ் 30ங்கிறது லெஸ் தென் 0, ஸோ நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ சி டபுள் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி டபுள் டேஸ் ஆஃப் 10 லெஸ் தென் 0. ஓகேங்களா, செகண்ட் டேட் வந்து நெகட்டிவில் இருக்குது. எப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கையில். அப்போனா therefore சி ஹேஸ் மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் another one critical number c double dash of 20. ஸோ இந்த செகண்ட் கிரிட்டிக்கல் நம்பர் கொண்டு போய்ட்டு டபுள் டெரிவேட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போது 6 into 20 minus 90. ஓகேங்களா, ஸோ சிம்பிளை பண்ணால் ஆன்சர் 30. 30ங்கிறது greater than 0. அப்போது செகண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது. எப்போ x is equal to 20 இருக்கும்போது. therefore c has minimum at x is equal to 20. ஓகேங்களா, therefore பாருங்கள் நீங்கள் 23 அப்போது நீங்கள் 23 நீங்கள் வந்து பார்க்கில் ப்ளாட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பாருங்கள் சிங்கிறது காஸ்ட்டு மினிமமாக இருக்கும். சரிங்களா, சிங்கிறது காஸ்ட்டு, சி கேஸ் மினிமம் அட் எக்ஸ் இக்குவல் 20. நீங்கள் ஒரு பார்க்கில் 23 வந்து நீங்கள் வந்து ப்ளாட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அமௌண்ட் வந்து மினிமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தே மஸ்ட் பிளேஸ் ஆர்டர் ஃபார் 20 ட்ரீஸ். அவங்க கண்டிப்பாக 20 ட்ரீஸை ப்ளாட் பண்ணாங்க தான் அமௌண்ட் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஃபஸ்ட் இந்த செகண்டில் ஃபஸ்ட் கொஸ்டின் உண்டான ஆன்சரு. அப்போது மினிமம் காஸ்ட் மினிமம் சொல்லியாச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் 20ல் காஸ்ட் மினிமம் சொல்லியாச்சு. அப்போ மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா மினிமம் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் சிஎஃப்எக்ஸ்னு ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும். சிஎஃப்எக்ஸில் எக்ஸ் பதிலாக 20 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ சில்ட்ரன்ஸ் வந்து மினிமம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னாக்கா 2000 பே பண்ணணும். அப்போது ஒரு பார்க்கில் 20 ட்ரீஸை ட்ராப் பண்ணதுக்கு மினிமமாக அவங்க என்ன பண்ணணும் 2000 பே பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் எதுவும் டவுட் அப்படின்னாக்கா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.